வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம், ரகசியம். த சீக்ரெட் புக். ஸோ இத எழுதினவங்க வந்து ரோடா பென். இப்போ நம்ம இந்தியால இருக்கலாம், இல்ல ஆஸ்திரேலியால இருக்கலாம், இல்ல எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா மக்கள் எல்லாரும் செயல்படுறதுக்கு ஒரே ஒரு சக்தியோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னா ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா நம்மளுக்கு தெளிவில்லாத மனநிலை இருக்குல்ல, ஒரு ஆக்சிலேட்டடா ஒரு மாதிரியான மனநிலை. என்ன பண்றோன்னே தெரியாம, நம்ம இலக்கு எத நோக்கி இருக்குன்னே தெரியாம, நம்மளுக்கு இலக்கு இருக்குன்னே தெரியாம பல பேர் வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கோம். ஸோ நம்ம இலக்கு எதுன்னு ஆனா சில பேருக்கு தெரியும். ஆனா வந்து அத அட்டைன் பண்றதுக்கான இது வந்து நம்மளுக்கு இருக்காது. அத எப்படிலாம் நம்ம வந்து ஈஸியா அதுல கான்சன்ட்ரேட்டடா நம்ம வந்து ஒரு இலக்குலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம, அதுலேருந்து டீவியேட் ஆகாம எப்படிலாம் நம்ம வந்து நம்மளோட இலக்க ஈஸியா அட்டைன் பண்ணலாங்கிறதுக்கு ரொம்பவே இந்த புத்தகம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து இப்ப டெய்லி காலையில மிரர் முன்னாடி 100 டைம்ஸ் சொல்றதோ, இல்ல எழுதுறது 100 டைம்ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. அதுவுமே வந்து அட்லீஸ்ட் நம்ம அந்த நம்மளோட இலக்கு என்னங்கிறத நோக்கி நம்ம போறதா கூட இருக்கலாம். நம்ம மிரர் முன்னாடி நின்னு பேசுறது, இல்ல 100 டைம்ஸ் எழுதுறது. ஆனா உண்மையாவே யூஸ்ஃபுல்லா அத வந்து நீங்க நிஜமாவே யோசிச்சு பாருங்க. அதுல ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையாது. நீங்க டெய்லி என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அதுலேருந்து கொஞ்சம் கூட டீவியேட் ஆகாம டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் வந்து நம்ம என்னவா மாறணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இன்னையோட பங்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் வந்து ஃபியூச்சர்ல சைக்கியாட்ரிஸ்ட் ஆக போறேன்னு வச்சுக்கலாம். அப்ப ஃபியூச்சர்ல ஆக போறேன். நான் அப்ப இன்னைக்குலாம் என்ன பண்ணணும்? அதுக்கான சில விஷயங்கள். சரி, சைக்கியாட்ரிஸ்ட் ஆகணும்னா என்ன படிக்கணும்? சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னா என்ன படிக்கணும்? அதுக்கு என்ன கிராஜுவேஷன் இருக்கு? அதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? அதுக்கு ஃபினான்ஷியலா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன மாதிரியான மனநிலையில நம்ம முதல்ல இருக்கணும்? அப்படிங்கிறத பத்திலாம் யோசிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். எந்த விதமான டீவியேஷனும் நம்ம இலக்குலேருந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா, நம்ம அட்டைன் பண்ற டைம் வந்து அப்படியே இப்போ நம்ம ஒரு 2 வருஷத்துல இது ஆகணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம 2 வருஷத்துல அது ஆக மாட்டோம். நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள ஒரு டீவியேஷனுக்குள்ள போயிட்டோம்னா, நம்ம இத வந்து மறந்துருவோம். என்ன இலக்குல இருக்கோங்கிறதே மறந்துருவோம். ஸோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே, நம்ம என்ன மனநிலையில இருந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், கடைசி வரைக்கும் அதே மனநிலையில நம்ம ஒருங்கிணைஞ்சு, இப்ப நான் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் தான் ஆகப் போறேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணி, டெய்லி அதுக்கு ஒர்க் பண்ணணும். நம்ம என்ன தெரியுமா? பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து, இதுதான் என் கோல் அப்படின்னு செட் பண்ணிட்டு, நம்ம எத நோக்கி போறோம்னே தெரியாம போய்க்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம பண்ண வேண்டியது, இது என் கோல். நான் இன்னைக்கு வந்து இதோட பங்களிப்பு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்றதுதான். அப்புறம் இத விட ரொம்ப முக்கியமான விஷயம், தெளிவான மனநிலையும், தெளிவான சிந்தனைகளும் நம்மளுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, நான் வந்து இன்னைக்கு என்ன பண்றேன்னா, காலையில எழுந்திரிச்சுட்டு, ஓகே என்னோட டெய்லி ரொட்டீன் பண்ணிட்டு, டெய்லி 30 மினிட்ஸ் நான் இத பண்ணுவேன். இத பண்ணக்கூடிய ஆள் தான் நானு. சுந்தரி அப்படிங்கிறவங்க இத வந்து பண்ணுவாங்க. அப்படிங்கிறது வந்து நம்மளே நம்மளுக்கு உணர்ந்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ வாக்கிங் போறதுன்னு வச்சுக்கலாம். சரி, நீங்க உங்களோட கோல் வந்து டெய்லி வாக்கிங் போறதா வச்சுக்கலாம் நம்ம. டெய்லி வாக்கிங் போறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? காலையில எழுந்திரிக்கணும். நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், தண்ணி குடிக்கணும் நிறையா. நம்மளோட காலை விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாக்கிங் போக ஆரம்பிக்கணும். இத பல பேர் வாக்கிங் போகணும் போகணும்னு நினைப்போம். ஆனா நம்ம போக மாட்டோம். ஆனா நீங்க என்ன தெரியுமா நினைக்கணும்? ஃபர்ஸ்ட்டே நீங்க யோசிச்சுக்கணும். ஓகே, வாக்கிங் போறது தான் நானு. இது என்னோட டெய்லி ரொட்டீன் இது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உணரணும். நீங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளா இந்த உலகத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப வேண்டியது, நீங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளுங்கிறத நீங்க உள் மனசுக்குள்ள நீங்க வந்து நினைச்சுக்கணும். நீங்க பிறர்கிட்ட நடந்துக்கிறது, இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறதோ, பழகுறதோ, இல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காத ஒரு விஷயத்த, ஒரு செயலை வந்து நீங்க செய்யவே கூடாது. ஒரு ஆக்டிவிட்டி இப்ப வந்து நீங்க இத பண்ணா வந்து நீங்க வந்து டவுன் கிரேடா தெரிவீங்க. உங்களுக்கு வந்து அடுத்தவங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, கட்டாயமா அந்த செயலை வந்து நீங்க செய்யக்கூடாது. முழு மனசோட நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். நீங்க ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பெர்சன் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. நீங்க இப்படிதான், நான் இப்படிதான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளு. நான் இந்த சமூகத்துல இப்படிதான் வாழ விரும்புறேங்கிறத நீங்க நீங்க வந்து மனப்பூர்வமா நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணா மட்டுமே அடுத்தவங்களால அத உங்களுக்கு தர முடியும்னு சொல்றாங்க. சோ நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்றோமோ, அதே மாதிரி அஃபர்மேஷன். இப்ப நான் சொன்னேன்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளா இருக்கணும்னு, அதுதான் அஃபர்மேஷன் வச்சுக்கலாம். டெய்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, இது நான் பண்ணுவேன், இதுதான் நானு அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ஆஹ் ரொம்ப ஈஸியா உங்களோட கோலை வந்து நீங்க அட்டைன் பண்றதுக்கு. டெய்லி ஒரு 15 மினிட்ஸ், நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ். அப்புறம் நீங்க அதுதாங்கிறத நம்பணும். அண்ட் நீங்க என்னைக்குமே உங்களோட இதுல இருந்து டீவியேட் ஆகக்கூடாது. இன்னொரு விஷயத்த பார்த்து நீங்க டீவியேட் ஆகாதீங்க. இந்த புத்தகத்தை படிச்சதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் இருக்கு. அதுதான் கிராட்டிடியூட். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயங்களா வேணாலும் இருக்கலாம். நம்ம அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்.
எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம லைஃப்பை வந்து எடுத்துட்டு போகணும். ஒரு நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவ் நோட்டோட என்ன நடந்தாலும் சரி, இப்ப அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம் கால்ல. கால்ல தான் அடிபட்டுருக்கு. நம்ம உயிரோட தான் இருக்கோம். நம்மளால நம்ம விஷயங்கள கொஞ்சம் செஞ்சுக்க முடியும். அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்ம அத பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு போய் கால் தானே, ஓகே சரியாயிடும். அதுக்கு நம்ம சரி பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நெகட்டிவா ஐயோ! கால்ல அடிபட்டுருச்சு நம்ம அவ்வளோதான் காலி அப்படின்னு நினைக்காம, அத எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவா, அப்பா பரவால்ல இவ்வளோதான் நடந்திருக்கு அப்படின்னு நன்றி, ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, இல்ல கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னா ஓகே. இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு, ஓகே நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலான்னு நம்ம போம்போது, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்ன ஆகும்னா, அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஃபேட் ஆக ஆரம்பிக்கும்போது, நம்மளால ரொம்பவே ஃபோக்கஸ்டா நம்மளோட இலக்க நோக்கி நம்ம வாழ்க்கையில பயணிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் எல்லாருக்குமே நிஜமாவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 விஷயம் தான். விஷுவலைஸ் பண்ணுங்க. நம்ம என்னவா மாறணும்னு நினைக்கிறோமோ, அத விஷுவலைஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு தெளிவான மனநிலையில நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும். அஃபிர்மேஷன் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாம அஃபிர்மேஷன் வச்சுக்கணும். நம்ம இதுதான் ஆகப் போறோம். நம்ம அதுவா ஆகிட்டோம் ஆல்ரெடிங்கிறத வந்து நீங்க உள் மனசுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பெர்சனா இருக்கணும் இந்த சமூகத்துலன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பெர்சன் தான். நீங்க வந்து நடந்துக்கிறதுலயோ, உங்க ஆக்டிவிட்டீஸ்லயோ நீங்க அப்படிதான் நடந்துக்கணும். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்க மனிதர்களையோ, விஷயங்களையோ நீங்க பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிராட்டிட்யூட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நன்றி உணர்வோட இருக்கிறது. லைஃப்ல என்ன நடந்தாலும் அப்படி நெகட்டிவ் தாட்ஸ வந்து கம்மி பண்ணணும். அந்த மாதிரி தான் உங்க லைஃப்ல இப்ப சிச்சுவேஷன் இருக்குன்னா, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஃபேட் அப் ஆகி, உங்களோட இலக்க நோக்கி நீங்க மன நிம்மதியோட பயணிக்க முடியும். ஸோ தேங்க் யூ. இந்த புத்தகத்த எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு நெனைக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். ஸ்டே ரெசிலென்ட்.